ஸோ வாலண்டியரிங் அப்படின்னா நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, எவ்வளோ செயல் செய்கிறீங்க, அது ரெண்டுமே இருக்கு. கூட்டுறீங்களா, மைக்கில் நின்று பேசுகிறீங்களா, அது அது இல்லை. எவ்வளோ செய்கிறீங்க, எவ்வளோ நேரம், நான் 10 மணி நேரம் பேசினேன், 1 நிமிஷம் பேசினேன், அதுவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தன்மையில் இருந்து செய்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறீங்க, அதுதான் வாலண்டியரிங். இப்போது கிளாஸ் நடக்குது, 2.5 மணி நேரம் வந்து கிளாஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து காலையில் டேக் போடுறது, அது மாதிரி என்னென்ன இருக்குதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அத்தனையும் செஞ்சால் அது வாலண்டியரிங். இல்லை கிளாஸில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட செயல் மட்டும் ஃபுல்லாக செய்ய முடியல, கொஞ்சம் மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுவும் வாலண்டியரிங் தான். இல்லை கிளாஸில் வந்து நான் கவனிக்கிறேன், பின்னாடி வந்து கவனிக்கிறேன். ஏன்னா இந்த கிளாஸை வந்து ஒரு முறை நான் அட்டன் பண்ணிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும்னு யாரும் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு விஷயம், சத்குரு சில டூல் தராங்க, நிறையா பேசுகிறாங்க, அதில் ஒரு டூலை எடுத்து ஒரு சனம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம், முழு பிரபஞ்சத்தையே உணர்ந்துக்கலான்னு சொல்கிறார் சத்குரு. என்னுடைய அனுபவத்தில் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கிளாஸ் நான் முழுமையாக புரிஞ்சுக்கிறேன். ஏதோ அங்கங்கே புரிஞ்சிருக்கிறேன், அவ்வளோதான். முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன்னா கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டேன், போதும் எனக்கெல்லாம் புரிஞ்சிட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பின்னாடி வந்து உட்கார்ந்து கிளாஸை கவனிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய வாலண்டியரிங்.